வெல்கம் டு சினிமா விஷன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக நடிச்சுட்டு வர படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்க. இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குறாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த படத்தோட புது அப்டேட் என்னன்னா, ரஜினி சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டுக்கு போனப்ப அப்பா அவர்கிட்ட செய்தியாளர்கள்லாம் கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காருங்க ரஜினி சார் அவர்கள். இந்த படத்தோட அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 இருந்து ஜனவரி 25க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு ஒரு பிளான்ல இருக்கிறதா சொல்லப்படுது படக்குழு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி தாங்க ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு பிளான்ல நோக்கி போய்கிட்டு இருக்காங்க படக்குழு. இந்த கூலி படத்துல வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டார் கேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ்ல வந்து ஒரு ஆள் இருக்காங்கங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா இருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் இருக்காரு. ஹிந்தில இருந்து பாத்தீங்கன்னா அமீர் கான் இருக்காரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டார் கேஸ்ட்ன்றதுனால ஒரு லாங்குவேஜ்ல முக்கியமான ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிருத் அவர்கள் தாங்க மியூசிக் பண்ணியிருக்காரு. அனிருத் அவர்களும் ரஜினி சார் அவர்களும் சேரும்போது அந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலாவே இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கூலி படத்தோட ஆல்பமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்றது எதிர்பார்க்கலாங்க. இந்த கூலி படத்துக்காக நீங்க எந்த அளவு வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.